ஆலயம் வாருங்கள், அன்பு பாருங்கள், ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள், ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள், வாருங்கள் போடுங்கள், அன்பில் நனைய அருளை வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் வளர இதயம் அழிந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, பரிசுத்த பரலோக அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை தாய் திருச்சபையுடன் இணைந்து நாம் கொண்டாடுகிறோம். நம் தாயின் விண்ணேற்பு, தாய் நாட்டின் சுதந்திரம் இரண்டையும் ஒரே நாளில் கொண்டாடும் இனிய பேச்சினை நாம் பெற்றுள்ளோம். அமல உட்பவ கன்னி ஆதி பாவக்கரை ஏதுமின்றி பாதுகாக்கப்பட்டு தன் மண்ணுலக வாழ்வுக்கு பின் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணக ஆட்சிக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று விசுவாச சத்தியமாக அன்னையின் விண்ணேற்பை தாய் திருச்சபை உறுதிப்படுத்துகின்றது. விண்ணிலிருந்து அருள் வாளிக்கும் அன்னையாக நம் பரலோகத்தாய் விளங்குகிறார். முதல் விடுதலை போராளியாக தன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற அன்னை மரியாள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து மற்றவர்களுக்கும் மனித மாண்பை வழங்க இன்றைய நாள் அழைப்பு விடுக்கின்றது. விண்ணக மன்னக அரசியான பரிசுத்த பரலோக அன்னை நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கவும் அன்னையின் பரிந்துரையால் இம்மண்ணில் இறை ஆசிர் நிறைவாக பொழியப்படவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண சமயம் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு
ஜெபிப்போமாக. விடுதலையின் ஆண்டவரே, வியப்புக்குரிய முது பராமரிப்பினால் எங்கள் அன்னையாம் மரியாவின் சாவின் தலைகளிலிருந்து விடுவிக்க பெற்று விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மகிமையான இப்பெருவிழா நாளிலேதானே எங்கள் பாரத நாடும் அந்நியரின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைய திருவுளமானீர். எனவே இந்நாளில் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு உம்மை போற்றி புகழ்கின்றோம். பாசமிகு அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்களை இன்றும் வாட்டுகின்ற அநீதியர் அனைத்திலிருந்தும் விடுவித்து முழுமையான விடுதலையும் நிறைவாழ்வையும் நாங்கள் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க கால திருச்சபையின் போராட்டத்தில் திருச்சபையின் எதிரிகள் வீழ்த்தப்பட்டார்கள் என்ற உள்ளார்ந்த செய்தியை முன்வைக்கும் அதே வேளையில் திருச்சபை வெற்றி பெறும்போது அது அன்னையின் மகத்தான வெற்றி. ஏனெனில் அரக்கப்பாம்பின் சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய குழந்தையை அவர் பெற்றெடுத்திருக்கிறார் என்று கூறி நம் தாயை மகிமைப்படுத்தும் இவ்வெளிப்பாட்டிற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனம் 19 மற்றும் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பரிசு செல்ல பெற்றது. அப்பெண் காலை நேரத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஓடி தந்த அணிகள் அணி பலபுறம் முடியக் கொண்டு பன்னீரில் முடியக் கொண்டு ஓடி தந்த அணிகள் அணி உமது அரசு பலபுறம் உனது அரசனும் பேரினை கண்டு உண்மை என்றும் திருவிடுவான் அவரை என்றும் தலைவர் அவரையும் தலைவனே ஓடி தந்த அணிகள் அணி உமது அரசு பலபுறம் அவர்கள் அழைத்து வருகின்றனர். அனைவரும் அரச மாளிகையில் இதோ வந்து நுழைகின்றனர். ஓடி தந்த அணிகள் அணி உமது அரசு பலபுறம் முடியக் கொண்டு முடியக் கொண்டு ஓடி தந்த அணிகள் அணி உமது அரசு பலபுறம் இரண்டாம் வாசகம் முன்னுரை. இது தூய பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆதாமை முன்னிட்டு சாவுக்கு உள்ளான மனுகுலம் கிறிஸ்துவை முன்னிட்டு உயிர்த்தலும் என்ற நம்பிக்கை கொடுத்தது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நாமும் உடலோடு ஆன்மாவோடு விண்ணகம் எடுத்து கொள்ளப்படுவோம் என்ற மேலான சிந்தனையை வழங்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகம், அதிகாரம் 15, இறை வசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர்
முடிவுக்கு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழைத்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அளிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மரியாள் நேர்ப்பு அடைந்தார், வானதுதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 1, திருவசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடல் சிந்தரிப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என் சென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு
தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நம்ம எல்லோருக்குமே மிக மிக மகிழ்ச்சியான நாள். பாரத நாடு விடுதலை அடைந்தது. மரியாள் விண்ணேற்பு திருவிழா. எப்படி ஆண்டவர் என்றும் ஒன்றிணைத்திருக்கின்றார். ரெண்டும் விடுதலையின் திருவிழா. 1000 முறையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு குருவின் குருக்கள் சார்பாக இந்த திருவிழா வாழ்த்துக்களையும், நம் நாட்டின் பாரத நாடு விடுதலை அடைந்த நாளின் வாழ்த்துக்களையும் அன்போடு உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். இந்த நாளிலே மரியாள் விடுதலை அடைந்தாள் என்று நாம் கூறுகின்றோம். என்ன விதமான விடுதலை என்பதை சற்று உற்று பார்க்கலாம். மரியாளின் வாழ்க்கையில அவ ஒரு எளிமையான ஒரு பெண். அன்றாட கூலிக்கு போய் சம்பாதிக்கின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக தான் இருக்கணும். அந்த எளிமையான பெண்ணுக்கு ஒரு எளிமையான கணவரும் கிடைத்தார். ஆனா அவருடைய வாழ்க்கையில பல கட்டங்களில தான் என்ன சொல்றது புரிந்து கொள்ள முடியாத பல நிகழ்ச்சிகள் வந்தன. அப்ப அவங்க உள்ளத்துல என்னதான் இருந்திருக்கணும். நம்மளும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ எந்தவித வாழ்க்கையா இருந்தாலும் சரி, படிக்கிற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அது ஒரு பெரிய ஒரு பணியை ஆரம்பிக்கணும்னா நமக்கென்று ஒரு சில கனவுகள் இருக்கின்றன. நம்ம இப்படிலாம் செய்யணும். ஆனா இந்த கனவுகள் எல்லாமே ஒரு வரையறைப்படுத்தப்படுகின்றது. நீ ஒரு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அப்படி வாழ்ந்துடலாம். ஆனா அது கடைசியில் உனக்கு கொடுக்க போறது என்ன நமக்கு தெரியல. ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு இருக்கோம். ஆனா மரியாள் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் உற்று பாருங்க. அதனுடைய உள்ளத்தின் குறிப்புகளை நாம் வாழ்க்கையில கடைபிடிக்கின்ற போது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எளிதாக இருக்க முடியும். அவள் ஒரு பாமர பெண். கடவுள் மீது மட்டும்தான் அவள் வாழ்க்கை சார்ந்து இருந்தது. வேற யாரையும் சார்ந்திருக்க முடியல. உலகத்திலையும் சமுதாயத்திலையும் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. எனவே இறைவனை நம்பி வாழ்ந்தார். அதுல ஒன்றே ஒன்று நல்லா தெளிவாக என்ன உணர்ந்தார் என்றால், கடவுள் என்ன எனக்கு நினைக்கிறாரோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு தான் எப்போதுமே நினைச்சிட்டேன். கடவுளின் திருவுள்ளத்தை நான் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். சரியா திருத்தூதர் வந்தப்போ அவளுக்கு ஒரு பெரிய சவால். இதுதான் கடவுளுடைய திருவுளம், இதை நீ ஏற்றுக்கொள்றியா? அவளுக்கு ஏற்றுக்கொள்ளணும் மனம். ஆனா அதே சமயத்துல சில ஐயப்பாடுகள். அவர் மனதனுடைய குழம்பிய சூழ்நிலையை சம்மனஸ் பார்த்து என்ன சொல்றார், நீ ஒன்னும் கவலைப்படாதமா, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அந்த சொன்ன ஒரு வார்த்தை இருக்கின்றது, ஆண்டவரால் ஆகாதது எதுவும் கிடையாது என்று அவருக்கு ஆறுதல் கூறின உடனே, சரி கடவுள் எனக்கு என்ன கேட்டாலும் நான் உடனே அவருக்கு அடிபடுகின்றேன், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று கூறினார். எலிசபெத்து கிட்ட சொல்லுகின்ற பொழுதும் அவளை போற்றுகின்ற பொழுது அவள் என்ன சொல்லுகின்றால், ஆண்டவர் சொல்வதையெல்லாம் நம்பிய நீ பேறு பெற்றவள், அவர் சொன்னது வாழ்வே நடக்கும் என்று நம்பினாயே நீ பேறு பெற்றவர். அதாவது தன் வாழ்க்கையில கடவுளின் திருவுளம் தான் நிறைவேற்ற வேண்டும். அந்த திருவுளம் தன்னிடம் எந்த ஒரு தியாகத்தை கேட்டாலும் தான் கொடுக்க தயார். மரியாளின் வாழ்க்கை கருவுற்றதிலிருந்து இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கை கொஞ்சம் உற்று பாருங்க. எத்தனை மன கஷ்டங்கள், உடல் துயரங்கள், பிரயாணங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. வாழ்க்கையில ஒரு சோதனை செய்யறா போல கடவுளே தன் மகனை காப்பாற்றிக் கொள்ள முடியாதா என்றெல்லாம் ஒரு கேள்வி மனதில். ஆனா ஒன்றை மட்டும், இதுதான் கடவுளின் திருவுளம் என்றால்
இதை நான் ஏற்றுக்கொள்வேன். இது அவன் வாழ்க்கையில ஒரு விதிவெள்ளியாக இருந்து அவன் வாழ்வை முன்னேற்றிக் கொண்டே சென்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு இறுதி குறிக்கோள் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஒரு விதிவெள்ளியா வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையில அதை நோக்கி சென்று கொண்டிருப்போம். நான் எதுக்காக கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார், இறைவனின் திருவுளத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்பே லிஸ்ட் போட்டு கடவுள் கொடுக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அவையை வெளிப்படுத்துகின்றார். சில சமயத்துல சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுக்கு கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டம். மரியாளுக்கு அப்படிதான் இருந்துச்சு. தன் கருவுற்றிருப்பதனால சொந்த கணவரை கடவுளுடைய ஆற்றலால் தான் கருவுற்றிருந்தாள் என்பதை நம்புவதற்கு முடியவில்லை. என்னென்னால் இறைவன் அவருக்கு இன்னும் வெளிப்படுத்தவில்லை. எனவே நீ ரகசியமாக போய்விட வேண்டும் என்று சொல்லிட்டான். செல்வதற்காக ஒரு இரவு தங்கியிருந்து என்ன நடக்குமோ, ஆண்டவரால் ஆகாதது எதுவுமில்லை. அவர் சொன்னதை நான் நம்புகின்றேன். இனி என் வாழ்க்கையில அவருடைய திருவுளம் நிறைவேறும். காலையில சூழ்நிலையே மாறிச்சு. இரவு வேதனை, காலையிலே மகிழ்ச்சி. இதைத்தான் நான் அடிக்கடி பார்த்தேன். ஆனால் அந்த வேதனை மகிழ்ச்சியாக எப்படி மாற்ற முடிந்தது? இறைவனின் திருவுளம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நம்ம வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொள்வேன். அது உங்க வாழ்க்கை முழுவதுமே சுற்றி அணைக்கும். எந்த ஒரு செயலும் இதற்கு தப்ப முடியாது. எந்த ஒரு செயலும் அர்த்தமற்றதாக போய்விடாது. முக்கியமாக நீங்கள் துன்பங்கள் அனுபவிக்கிறப்போ இவைகள் அர்த்தமற்றதா போகவே போகாது. பேதுரு எவ்வளவோ அனுபவசாலி. அவர் அனுபவத்தின் இறுதி காலத்துல அவர் எழுதுகின்றார் இந்த துன்பங்களை பற்றி. அன்புக்குரியவர்களே, துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதோ வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கின்றீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்த பேருவகை கொள்வீர்கள். இதுதான் அவங்க சொல்றேன். அந்த நேரத்தில் மட்டும் நீங்க என்ன நினைச்சு கொள்ளுங்க, ஏதோ எதிர்பாராது நேர்ந்து விட்டது என்று வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்ள வேண்டும் என்று கடவுளுடைய திருவுளம். அதற்காக மகிழ்க. ஆண்டவரே, எனக்கு உன்னுடைய திருப்பாடுகளை இவ்வளவு பெரிய பங்கு கொடுத்திருக்கின்றே, அதை நான் ஏற்றுக்கொள்கிற மகிழ்ச்சி. ஏனென்றால் இவ்வளவு அவ்வளவுத்துக்கும் 1000 மடங்கு நீ சன்மானம் கொடுப்ப. இந்த உள்ளம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம சமாளிக்க முடியும். இயேசு அன்புக்குரியவர்களே, இன்றைய மாதா விடுதலை அடைந்து சென்றாங்க என்றால், விண்ணரசுக்கு உடனே சென்றாங்க என்றால், அது வாழ்வின் ஒரு அடிப்படை சட்டமாக மாற்றிக்கொண்டால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இறைவனின் திருவுளத்தை பார்த்தால், எனவே அந்த வாழ்க்கை சம்பவமே வேறு ஒரு கலர் எடுத்தது. யாரையுமே அவள் கோபிக்காமல், இறைவன் என்னை கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கெடுக்க சொல்கின்றார், சந்தோஷமாக நடக்கின்றேன் என்று சந்தோஷ உள்ளத்தோடு கொடுத்தார். அதை கடவுள் ஏற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்வில் மட்டும் நீங்கள் மரியாதை போல் செய்தால் கடவுள் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவாரா? ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு இதையும் சுட்டி காட்டுகின்றார் என்று யோவான் திருவெளிப்பாட்டாகமத்தில் ஒரு பெரிய அரக்க பாம்பு இவளுக்கு தீங்கிழைக்க ரொம்ப முயற்சி எடுத்து ஆனால் தோல்வி அடைந்தது. இந்த அரக்க பாம்பு என்ற ஒரு உருவம் என்ன? சாத்தான் நமக்கு பல சோதனைகள் கொடுத்து நம்மளை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய செய்கைகள் பலவிதமான செய்கைகள். நமக்கு ரொம்ப தேவைப்பட்டது போலையும் ஆறுதல் அளிக்கின்றா போலையும் நன்மை செய்வது போலையும் அவன் தண்ணியை காட்டிக் கொள்வான். சாத்தான் தீமைகளை இருந்து ஏமாற்ற வாழ்க்கையில முன்னேற ஏமாற்றிதான் முன்னேற முடியும். அநியாயம் தானே, இந்த 2 பேருக்கு அநியாயம் செய்யறதாங்க என்ன ஆயிட போகுது, இப்படி தனக்குள்ளே நியாயப்படுத்திக் கொண்டு தவறுகள் எல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டு
தவறுகளிலே வாழும் நம் வாழ்க்கையாக அந்த அரக்க பாம்பு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆனா இந்த சமரசம் இல்லாம என் வாழ்க்கையில இறைவனின் திருவுளம் தான் நிறைவேறும். அதனால நான் கஷ்டப்பட்டாகணும். கிறிஸ்துவின் பாடுகள் நான் கஷ்டப்படுறேன். கடைசியில நீங்க வாழ்க்கையில முடிச்சு நிக்கிறப்போ உங்களோட இருக்கின்ற ஒரே ஒரு எண்ணம் இதுதான், நான் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றியதால் எனக்கு இறைவன் தன் சன்மானத்தை கொடுப்பான். நீங்க வேலையில நல்லா செஞ்சதுனால, நிறைய லாபம் சம்பாதிச்சதுனால, பெரிய படிப்பு எடுத்ததுனால நீங்க உடனே மோட்சராட்சி செல்ல முடியாது. அவருடைய திருவுளத்தை நீங்க நிறைவேற்றதுனால, எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய திருவுளத்தை பார்த்ததுனால, அதை அன்போடு ஏற்றுக்கொண்டதுனால உங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தோட இறைவனை நோக்கி செல்லும் பயணமாக இருந்து அதன் இறுதி உச்சகட்டமாக இன்றைக்கு அவள் விண்ணேற்பு அடைந்தார். இயேசு அன்புக்குரியவர்களே, ஆனா இதுல வாழ்க்கையில பலவித சோதனைகள் நம்ம சிக்கிக் கொள்வோம், சிக்கி தவிப்போம். அந்த நேரங்களில இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறக்க கூடாது. அப்படி மனதில் வைத்து உறுதியோடு திண்ணமோடு நீங்க செயல்பட்டால் அந்த சாத்தானின் செயல்கள் முறியடிக்கப்படும். அப்படி நாம் தவறி விட்டாலும் மீண்டும் ஆண்டவரிடத்தில் நான் உன்னுடைய திருவுளத்தை செய்வதற்கு பல சாத்தானின் திருவுளத்தை பண்ணிட்டேனே, நான் எவ்வளவு ஒரு மோசமானவன், எனக்கு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்க, நான் திரும்ப உன்னோட தான் இருக்கணும், உன்னுடைய திருவுளத்தை தான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ட்டு கேட்கக்கூடிய ஆற்றலை நம்ம பெறுவோம். இயேசு அன்புக்குரியவர்களே, இதை விட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடையாது. மரியாதை நமக்கு இன்னைக்கு கொடுக்கிறது அதுதான். அப்படி நம்ம ஆதரவோட நம்ம துன்பங்களுக்கு ஒரு பொருள் கண்டு நாம் உண்மையிலேயே அதை பார்க்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில மகிழ்ச்சி. அந்த மானிஃபிகேட் என்ற அந்த கீதத்தில் தான் அவர் சொல்லுகின்றார், நீங்க கடவுளுடைய திருவுளத்தை நீ நிறைவேற்றிட்டீங்கன்னா கடவுள் உங்க வாழ்க்கையில எவ்வளவுப்பட்ட புதுமைகளை போல செய்வார். நீங்க தாழ்ந்த நிலையில உயர்த்துவார். நீங்கள் அவருக்கு முன் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். நான் ஒண்ணுமே இல்லாத தாழ்நிலை நின்ற ஒரு அடியார் என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தினாரு. அந்த உணர்வு நமக்கும் வாழ்க்கையில் எனக்கு கடவுள் இவ்வளவு நன்மைகள் எல்லாம் செய்திருக்கின்றாரு. அது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கொடுத்த சன்மானம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு நீங்க ரொம்ப தியாகங்கள்லாம் செய்து வந்திருக்கிறீங்க. இதுல மரியாள் இதை உங்களுக்கு தெளிவாக்குகின்றார். உங்க வாழ்க்கையில இறுதி குறிக்கோளாக என்ன வச்சிருக்கிறீங்க? பணத்தை சேர்த்து நிறைய எல்லாரையும் நல்லா ஆக்கணும். சரி, கடைசியில அது எப்படி கடவுள்கிட்ட போகும்? நான் எல்லாவற்றையும் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றேன். சிறப்பாக துன்பங்கள் வருகின்ற போ, சோதனைகள் வருகின்ற பொழுது இறைவனின் திருவுளத்தை தான் நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு உறுதியோடு வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஆற்றலை மரியாள் பெற்றதால உடனே விண்ணேற்பு அடைகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாக வாழக்கூடிய நம்ம காட்டிட்டு தான் செல்கின்றார். நம்ம இந்த மாதிரி வாழ்வதற்கு ஊட்டச்சக்தி கொடுப்பதில் இயேசு தன்னையே நமக்கு கொடுக்கின்றார். நான் உன்னோடு இருந்து உன்னை நான் உறுதிப்படுத்துகின்றேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட நீ பேசு. சுமை சுமந்து சோர்ந்துருக்க, நான் உன் மனசை தேர்த்தி அனுப்புவேன். ஆனா நீ என்கிட்ட பேசணும், அன்போடு ஆதரவோட பேசணும். அப்பொழுது நான் நிச்சயமாக உன் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்துவேன். எனவே கடவுளும் மரியாளும் நமக்கு துணையா இருக்கின்ற பொழுது நாம் அவைகளை விட்டு ஒதுக்கி விட்டு மற்ற உதவிகளையும் சாத்தான் கொடுக்கின்ற உதவிகளையும் நாம் கொஞ்சம் திசை திருப்பி போகின்ற பொழுது வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை. எனவே இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். திருப்பலியில் இயேசு சொல்றார், நற்கிற வழியாக என்னையும் உனக்கு நான் கொடுக்கின்றேன். என்னுடைய பிரசன்னம் உன்னில் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில உன்னை உறுதிப்படுத்தும். நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கு எல்லா உதவிகளும் செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை உள்ளத்திலே தூண்டிக்கொண்டே இரு. அப்பொழுது உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உறுதி உள்ள வாழ்க்கையாக அதன் செய்ய வேண்டிய பாதைகளை, செல்ல வேண்டிய பாதைகளை நிச்சயமாக செல்லும். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் திருப்பலிக்கு வந்திருக்கின்ற நீங்கள் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற போது, ஆண்டவரே, உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய தாயின் வாழ்க்கையிலும் நீ கடவுளின் திருவுளத்தை கடைசி வரை நிறைவேற்றினீங்க. உடனே கடவுள் மாட்சிமைப்படுத்தினார். என் வாழ்க்கையிலும் அதே போன்று கடவுளின் திருவுளத்தை மாத்திரமே
எல்லா சூழ்நிலைகளும் பார்க்கக்கூடிய உள்ளார்ந்த பார்வையை கூட இந்த புதுமையை எனக்கு செய்யும் என்று முக்கியமாக கேளுங்க. எல்லா புதுமைகளில் இந்த புதுமை ஆற்றல் மிக்க புதுமையாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஒரு புதிய பொருள் கொடுத்து உங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு மகிழ்ச்சி அளித்து உங்களை வாழ வைக்கும். இந்த உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று பொன்னிய பிலாத்தின் அதிகாரத்தில் வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவர்களிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதருடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடனடி மீட்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்ச்சிகளை நினைவு கூற நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடி வந்துள்ளோம். வாழ்வளிக்கும் இந்த ஊற்றிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடுவோம். நல்லாயனாம் இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை வழிநடத்திச் செல்ல தேவையான அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஏழை எளிய மக்களின் பசி பட்டினி அகல திட்டங்கள் பல தீட்டி செயல்படுத்தவும், நாட்டில் தீவிரவாதம் மறைந்து அமைதி பெறவும் உமது அருளை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மருத்துவரே இறைவா, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வருந்தும் நோயாளிகள் அனைவரும் நலம் பெறவும், தனிமையில் வாழும் முதியவர்கள் ஆறுதல் பெறவும், எல்லா மக்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படவும் உமதருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விடுதலையின் நாயகனே இறைவா, இளையோட்டிய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெறவும், எம் பங்கிலுள்ள இளையோர் பிறருக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். கொடை வள்ளலாம் இறைவா, அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கும் இந்நாட்களில் அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை தரும் திருப்பயணிகள் மற்றும் எம் பங்கு மக்களின் தேவைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள்
மன்றாட்டை கேட்டருளும். நாம் உள்ளத்தில் தேங்கி நிற்கின்ற மன்றாட்டுகளை நாம் இறைவனிடத்திலே எப்போது மௌனமாக வெளிப்படுத்துவோம். எங்கள் அன்பு தந்தாய், உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவி சாய்த்தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை உமது வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்ன ஆனந்தம், என்னை எல்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதினாலே ஆனந்தம். உன்னை உனக்காய் வாழ்வது என்ற ஆனந்தம், உன்னை உனக்காய் வாழ்வது என்ற ஆனந்தம். ஜனக்காய் மலர்கள் வேண்டும் என்று என்னை தந்துவிட்டு உன்படி செய்ய சொல்லிவிட்டு என்னை ஏற்று வழிவாயா என்று உன்னில் வாழ்கிறதே. என்ன ஆனந்தம், எல்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதினாலே ஆனந்தம். உன்னை உனக்காய் வாழ்வது என்ற ஆனந்தம், உன்னை உனக்காய் வாழ்வது என்ற ஆனந்தம். கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன், எனக்காய் வாழ வேண்டும் என்று நீ கேட்டேன். எனக்காய் ஒழிய வேண்டும் என்று உன்னில் வாழ முடிவெடுத்து உப்படி செய்ய சொல்லிவிட்டு என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உன்னில் வாழ்கிறேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உன்னில் வாழ்கிறேன். என்ன ஆனந்தம், எல்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதினாலே ஆனந்தம். உன்னை உனக்காய் வாழ்வது என்ற ஆனந்தம், உன்னை உனக்காய் வாழ்வது என்ற ஆனந்தம். சகோதரே, நம்முடைய பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுக்கு ஏற்றதாக நம்முடைய ஜெபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அன்னையாம் கன்னிமரியால் மகிமை அடைந்த இந்த நன்னாளிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளும். இக்காணிக்கைகளோடு எங்கள் நாட்டின் விடுதலைக்காக எங்கள் தலைவர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் மற்றும் எங்கள் நாட்டு இயற்கை வளங்கள், பண்பாட்டு செல்வங்கள், உடைப்பு திட்டங்கள், துன்பங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை ஏற்று முழுமையான விடுதலை நோக்கி எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்கள்
உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எம் பெருமான் இயேசுவை எங்கள் ஞானம், எங்கள் வலிமை, எங்கள் புனிதமும் விடுதலையும் அவரே. அவருடைய மீட்பு பணியில் முதற்கணியன அவரது அன்னையாம் கன்னிமரியாளையே நாங்கள் வாழ்த்துகின்றோம். அவ்வன்னை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுதலை பெற்று நிறைவான எங்கள் விடுதலைக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு அறிகுறியாக இங்கு விளங்குகின்றார். அவரது முழு விடுதலை கொண்டாடும் இந்நாளில் எங்கள் அன்னையாம் பாரத நாடும் அரசில் விடுதலை அடைந்தது உமது அருட்பெருக்கின் செயலேயாகும். ஆகவே வானதூதரின் அணிகளோடு ஒன்று சேர்த்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் பாடுவதாவது: தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது
விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே கருமளவோ உமது மனத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இவோன் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையர் ஆகிய அனைவரையும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு சொந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்ல திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா குணமடையும். குருக்களுக்காக வேண்டி ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இதயமாகிய சந்தர்ப்பத்தில் வைத்து காப்பாற்றியறலாம். அனுதினமும் உமது திரு சரீரத்தை கொண்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்கள் கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும் விலை மதிக்கப்படாத உமது திரு ரத்தத்தில் கோய்ந்து சிறந்திருக்கும் அவருடைய இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தரலாம். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அருட்கரங்களால் அச்சிக்கப்பட்ட அவர்கள் இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாக இருக்க செய்துள்ளோம். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாக இருக்க தருவது. அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தரலாம். யார் யாருடைய ரட்சணத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்களே குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமாயிருப்பார்களாக. ஆமென். Oh,
மனத்திலும் அமைதியை கண்டிடும் எந்த தந்தையாகினார். உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாழும் வானத்தின் நாளை கூடி மண்ணை தேடுவே, மண்ணை தேடுவே, மண்ணை தேடுவே. வானத்து நீரை ஓடி விண்ணை தேடுவே, விண்ணை தேடுவே, விண்ணை தேடுவே. வானத்தின் நாளை கூடி மண்ணை தேடுவே, மண்ணை தேடுவே, மண்ணை தேடுவே. வானத்து நீரை ஓடி விண்ணை தேடுவே, விண்ணை தேடுவே, விண்ணை தேடுவே. தேவமா தீரனுமே, அருளை பொழியும் அண்ணலாகிறார். தேவமா வந்து நீ செவித்த உலகின் சுவையாகினார். உன்னை தேடாத வெள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எங்கள் ஜீவனே. தேடாத உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேடாத உன்னை வரும் சங்கீதமே, பாடாத நாளும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் இயேசுவே. உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன், தினம் உன் பாதை நான் செல்லுவேன். உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன், தினம் உன் பாதை நான் செல்லுவேன். உந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்வாய், உந்தன் வார்த்தை எந்தன் வழியாய். வாழும் வாழும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருவே. வாழும் வாழும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருவே. உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன், தினம் உன் பாதை நான் செல்லுவேன். அகிலம் பகலும் உனையே நினைக்க, அரண்மனை போய் இருப்பார். உந்தன் இதயம்
நான் வாழுவேன் உன் பாதையால் செல்லுவேன் தினம் உன் பாதையால் செல்லுவேன். உலகெங்கும் அழகழகான அழகினை தந்தாய் தந்தி உழைத்திட கழித்திட போய்த்திட அமர்த்திட எல்லாம் தந்தாய் நன்றி. உலகெங்கும் அழகழகான அழகினை தந்தாய் நன்றி உழைத்திட கழித்திட போய்த்திட அமர்த்திட எல்லாம் தந்தாய் நன்றி. உணவளித்தாய் உன்னை கொடுத்தாய் வாழுமிடம் எமக்களித்தாய் உணவளித்தாய் உன்னை கொடுத்தாய் வாழுமிடம் எமக்களித்தாய். உலகெங்கும் அழகழகான அழகினை தந்தாய் நன்றி உழைத்திட கழித்திட ஓய்ந்திட அமர்த்திட எல்லாம் தந்தாய் நன்றி. படத்தாலும் புரியாய் போதுவே நன்றி உருவை கூட இணை படத்தாலும் புரியாய் போதுவே நன்றி. நடப்பதை படுப்பதை அறிந்தவரே எங்களை சேர்ந்தவரே என் வாய் பேச கிழக்குமுன்னே என் சொல்லறிந்தவரே உணவளித்தாய் உடை கொடுத்தாய் வாழும் இடம் எமக்களித்தாய். ஜெபிப்போமாக. இறைவா, வியப்புக்குரிய உமது அருட்கொடைகளை எங்கள் வாழ்வுக்கு இவ்விழாவில் நிறைவாக அளித்துள்ளே எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்வுற செய்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விண்ணேற்படைந்த மதி எண்ணெயின் மீது நாங்கள் கொண்டுள்ள உண்மையான பக்தி எங்களை முழுமையான விடுதலை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. எங்கள் நாட்டின் மீது உண்மையான பற்று கொள்ளவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன்னலமின்றி உழைக்கவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒரு நிமிடம் அனைவரும் அமருவோம். அன்பான இறை மக்களே, நமது ஆயரவர்களிடம் நமது ஊர் திருவிழா ஆகஸ்ட் 14, 15 என்று சொல்வதற்கு சென்ற பொழுது ஆயரவர்கள் கூறுவார்கள், நான் ஜனவரி மாதம் முதல் நாளே
இந்த நாட்களை வடக்கங்குளத்திற்கு குறித்து வைத்து விட்டு என்று கூறுவார்கள். சென்ற ஆண்டும் அப்படித்தான், இந்த ஆண்டும் அப்படித்தான். இதற்கு முன்னால் உள்ள பங்கு தந்தையரிடம் தந்தை ஆயிரவர்கள் கூறுவது இதுதான். அந்த அளவுக்கு இந்த 2 நாட்களிலும் நமது ஊருக்கென்று, இந்த திருத்தலத்திற்கென்று, பரிசுத்த பரலோக ஆக்கினைக்கென்று ஒதுக்கி வைத்து சிறப்பான முறையில் நேற்றும் இன்றும் நமக்காக ஜெபித்தார்கள் நமது ஆயிரவர்கள் உள்ள உடல் சுகத்தோடு நிறைவாக வாழ வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆயர் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய குருக்கள் அனைவர் பெயராலும், பங்கு இறைமக்கள் பெயராலும், திரியாத்திரை இறைமக்கள் அனைவர் பெயராலும் நெஞ்சத்தின் ஆழத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் நம்மோடு இருந்து பல குருக்கள் நமக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்திருக்கின்றார்கள். அருட்தந்தை அமலதாஸ் அடிகளார், கூடன்குளம் பங்கு தந்தை, நேற்றும் இன்றும் நமது பங்கிலே தங்கியிருந்து நமக்காக ஜெபித்து இன்றைய நாளில் இத்திருப்பலி நிறைவேற்றினார்கள். தந்தையவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மேலும் அருட்தந்தை டென்சின் அடிகளாரும் நமக்காக இத்திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்ததற்கு தந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் அழைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இவ்வளவுதான் பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு வரக்கூடியவர்கள் தான் நமது ஜெபமாலை ஆசர் சபை துறவர குருக்கள். உண்மையிலே இன்றைய நாளில் கட்டாயம் உங்களது பிரசன்னம் எனக்கு தேவை என்று உரிமையோடு அழைத்தவுடனே தந்தை அவர்கள், அதிபர் அந்தோனி அவர்கள் தங்கள் தந்தை தாஸ் அடிகளாரையும் அழைத்துக் கொண்டு இன்றைய நாளிலே இத்திருப்பலியில் நமக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நமது முன்னாள் உதவி பங்கு தந்தையர்கள் அருட்தந்தை கிளைட்டன், அருட்தந்தை சகாயராஜ். கிளைட்டன் நேற்றுக்கு முந்தின நாள் இருந்து இந்நாள் வரை இந்த 3 நாட்களும் தம்பி நம்மோடு இருக்க வேண்டும் என்று கூறியவுடனே உண்மையிலே அன்னையின் மீதும் அன்னையின் அன்பு மக்கள் மீது கொண்ட பாசத்தினால் கிளைட்டன் முழுவதுமாக இருந்து அனைத்து உதவிகளையும் செய்து சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கு நமது பங்கு இறைமக்கள் சார்பில் தந்தைக்கு நன்றி. தந்தை சகாயராஜ் அடிகளார் வீரபாண்டியன் பட்டினத்திலே நேற்று இரவு வெஸ்பர் முடித்துவிட்டு இன்று அதிகாலை 3 மணி திருப்பலி நிறைவேற்ற வீரபாண்டியன் பட்டினத்து பைக்கிலேயே வந்தார். எந்த அளவுக்கு நமது மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார், அன்னையின் மீது பக்தி கொண்டிருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரியும். அந்த அளவுக்கு உண்மையிலே சிறப்பான முறையில் இன்றைய நாளை சிறப்பித்த தந்தை சகாயராஜ் அடிகளாருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அழகப்பபுரம் உதவி பங்கு தந்தை தாமஸ் அடிகளார். அவருக்கு இன்று காலையில் திருப்பலிகள், ஆனால் கட்டாயப்படுத்திய காரணத்தினால் மாலை திருப்பலியாக மாற்றி வைத்துவிட்டு தந்தையின் அனுமதியோடு இங்கிருக்கிறார்கள். தந்தைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைதூரம் 4 நேரி ஏஜிஎன் சபையை சார்ந்த தாஸ் அடிகளார் விடியற் காலையில் புறப்பட்டு வந்து நமக்காக இந்த நாளில் இத்திருப்பலியை பங்கெடுத்திருக்கிறார்கள். தந்தைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நமது தந்தை சைஜு அடிகளார் நேற்றும் இன்றும் நம்மோடு இருந்து மலையாளத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நன்றாக தமிழ் தெரியும். எனவே இந்த திருப்பலியிலும் மகிழ்ச்சியோடு பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அனைத்து குருக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு சிலர், நான் அந்த தேர் பவனியில் பங்கெடுத்த பொழுது பலர் வந்து வெளியூர் மக்கள் பேசினார்கள். ஃபாதர், இவ்வளவு கூட்டத்திலும் ஒரே ஒரு நபரின்
பெயர் மட்டுமே உச்சரிக்கப்படுகின்றது. அதுதான் மரியன்னையின் பெயர். எப்பொழுதும் ஜெபமாலை செய்து மாதாவின் பாடல் பாடி அந்த பவனியை மேற்கொள்வது இவ்வளவு அருமையாக இருக்கிறது. இவ்வளவு பணம் இருந்தாலும் பெரிய கஞ்சி மேளம், அந்த மேளம், வேட்டு எதுவுமே இல்லாமல் அன்னையின் மகி மட்டுமே குறித்து செயல்படக்கூடிய உங்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல திருப்பயணிகள் அந்த பவனியிலே என்னை பார்த்து கை கொடுத்து சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஊரே திரண்டு வந்து அந்த பவனியிலே பங்கெடுத்தோம். இருப்பினும் தூக்கம் இருந்தாலும் ஆயரின் ஆடம்பர திருப்பலி பங்கெடுக்க வேண்டும் என்று அந்த களைப்பாற்ற நிலையிலும் இந்த திருப்பலி பங்கெடுத்து வருகிறோம். திருப்பயணிகள் அனைவரும் மிக சிறப்பான முறையில் ஒத்துழைப்போம். ஒரு தாய் கூறினாள், அவர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள். ஃபாதர் 17 வருடம் கழித்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறார். அந்த குழந்தைக்காக, அந்த மகளுக்காக இந்த காப்பை போட ஆசைப்படுகிறேன் என்று தந்த பொழுது அந்த தாயின் கண்களில் வந்த கண்ணீரை விட எனது கண்ணில் அதிகம் கண்ணீர் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஆற்றலையும் வல்லமையும் சக்தியும் கொண்ட தாய் இங்கு பிரசன்னமாக இருப்பதை குறிப்பாக கேரளாவில் இருந்து வரக்கூடிய பக்தியுள்ள கத்தோலிக்க மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். இவ்வாறு அனைவரும் சிறப்பான முறையில் இந்த திருப்பவனியிலும் திருப்பலியிலும் பங்கெடுத்து வருகிறோம். தாயின் ஆசீர் எப்பொழுதும் நமக்கு நிறைவாக உண்டு. சரியாக 6:45 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் தேசிய கொடி ஏற்றப்படும். அதன் பின்னர் 7:45 மணிக்கு அடுத்த திருப்பலி, 3 மணிக்கு அன்னையின் அற்புத தேர் பவனி மீண்டுமாக. அப்பொழுது அன்பிய பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அன்பிய மக்கள் அனைவரும் இணைந்து அந்த ஜெபமாலை பவனியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம். அடுத்து மாலை 6:30 மணிக்கு நன்றி வழிபாடோடு நற்கருணை ஆசிரோடு நமது விழா நிறைவுக்கு வருகின்றது. அனைவருக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். உங்கள் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டு நடத்தும் இறைவன் உங்கள் அனைவரையும் அமைதியில் வழியில் நடத்தி செல்வாராக. மொழி, இன, சமய, பண்பாட்டு வேறுபாடுகள் கொண்ட நம் நாட்டு மக்கள் அனைவரையும் இறைவன் அன்பு பிணைப்பால் ஒன்றாய் இணைத்து உண்மை ஒருமைப்பாடு தோன்ற செய்வாராக. இறைவன் இரக்கத்துடன் தம் அருளை பொழிந்து நம் திட்டங்களும் முயற்சிகளும் விருப்பங்களும் நிறைவுற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவே